Good morning, students. Today we are going to study about the topic is Unit 3 Changes Around Us. Number 3.3 Changes of State. அதாவது மூணாவது யூனிட்டில் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற யூனிட்டில் போன வீக் நம்ம என்ன செஞ்சோம், ஸ்டடி பண்ணோம். ஸோ அதில் இன்ட்ரொடக்ஷன் மற்றும் அதோடைய ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி என்ன செஞ்சோம், லேசாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதிலிருந்து தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்யலாம், கன்டினியூட்டியாக இந்த யூனிட்டில் நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் வி என்கவுண்டர் இன் டெய்லி லைஃப்ஸு. நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காணக்கூடிய சேஞ்சஸ் என்பது அப்பொருள் ஃபிசிக்கல் சேஞ்சஸில் ஒரு முக்கியமானது ஒன்றா என்ன செய்யுது இருக்குது. நம்ம நிறையா சேஞ்சஸ் பார்க்குறோம். ஸோ அதில் ஃபிசிக்கல் சேஞ்ச் வந்து என்ன செய்யுது, டெய்லி லைஃப்பில் அதிகமாக என்ன செய்யுது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா we have read about simple changes of physical state such as melting of ice in our previous classes. ஸோ நம்ம வந்து பனிக்கட்டி உருகிறது இந்த மாதிரி போன்ற ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் ஃபிசிக்கல் சேஞ்சஸில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை நம்ம என்ன செஞ்சோம், முந்தைய வகுப்பில் நம்ம பார்த்தோம். ஸோ த ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட்டு. சில சேஞ்சஸ் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ் ஸ்டேட் என்ன செய்யுது இருக்குது. ஸோ என்னென்ன சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லி என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃப்ரம் சாலிட் டு லிக்யூட், சாலிலேருந்து லிக்யூடாக சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் மெல்ட்டிங்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சாலிலேருந்து ஃப்ரம் சாலிட் டு லிக்யூட், சாலிலேருந்து லிக்யூடுக்கு ஒரு பொருள் சாலிலேருந்து லிக்யூடுக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அது வந்து மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் லிக்யூட் டு கேஸ், ஒரு பொருள் லிக்யூட்லேருந்து கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு போச்சு அப்படின்னா தட் இஸ் வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரம் லிக்யூட் டு சாலிட், ஒரு பொருள் வந்து லிக்யூட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு போச்சு அப்படின்னா ஃப்ரீசிங்னு சொல்கிறோம். என்னது, ஃப்ரீசிங். ஃப்ரம் கேஸ் டு லிக்யூடு, ஒரு பொருள் வந்து கேஸியஸ் ஸ்டேட்லேருந்து லிக்யூட் ஸ்டேஜுக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் சாலிட் டு கேஸ், சாலிட்லேருந்து கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு டைரெக்டாக போச்சு அப்படின்னா தட் இஸ் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, மெல்ட்டிங், வேப்பரைசேஷன், ஃப்ரீசிங், கண்டென்சேஷன் அண்ட் சப்ளிமேஷன். ஸோ இதை டீட்டெயிலாக நம்ம என்ன செய்யலாம், வாட் இஸ் மெல்ட்டிங், வேப்பரைசேஷன், ஃப்ரீசிங், கண்டென்சேஷன் அண்ட் சப்ளிமேஷன் சொல்லி என்ன செய்யலாம், கன்டினியூட்டியாக பார்க்கலாம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மெல்ட்டிங் அப்படின்னா உருகுதல்னு சொல்லுவோம். யூ ஹாவ் சீன் எ bottle of water getting poured around a glass of ice creams or a glass of ice cubes when it is kept in room temperature. The ice cubes or ice creams melt, right? Can you give reason for that? The ice kept in the beaker receives heat from the surrounding air to melt and form ice. ஸோ ஒரு கிளாஸில் வந்து நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸை நம்ம என்ன செஞ்சிடறோம், எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து ஆஃப் டெம்பரேச்சர், அது வந்து அரை வெப்பநிலையில் வைக்கும்போது அதை சரவுண்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு குட்டை போல் நீர் வந்து என்ன செய்யும், தேங்கி இருக்கும். சரிங்களா, அந்த ஐஸ் க்யூப் வந்து ஒரு ஐஸு கூல் மாதிரி என்ன செஞ்சிடும், மாறிடும். சரிங்களா, அது காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த பனிக்கட்டி சுற்றுப்புறத்திலும் பார்த்திங்கன்னா வெப்பத்தை என்ன செய்யுது, அந்த ஹீட்டை வந்து என்ன செய்யுது, ரிசீவ் பண்ணுது. ஹீட்டை ரிசீவ் பண்ணி அப்புறம் உருகி நீராக என்ன செய்யுது, மாறுது. சுற்றுப்புறத்தில், அதை வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஹீட்டை ரிசீவ் பண்ணி அது வந்து என்ன செய்யுது, மெல்ட் ஆகி திரும்ப அது வாட்டராக என்ன செய்யுது, மாறுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சாலிடு நம்ம ஹீட் பண்ணும்போது அது லிக்விடாக மாறும். ஸோ லிக்விடை கூல் பண்ணும்போது திரும்ப சாலிடாகவே என்ன செஞ்சிடும், ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் ஸ்டேட், சாலிடாகவே வந்துடுது. ஸோ அப்போ மெல்ட்டிங் இஸ் த சேஞ்சிங் ஆஃப் எ சாலிட்
solid into its liquid state and it happens by heatings. அதாவது ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தும் போது அதன் மூலமாக திண்ம நிலையிலிருந்து அது நீர்ம நிலை திரவ நிலைக்கு என்ன செய்யுது, மாறுது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து உருகுதல் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? மெல்ட்டிங் இஸ் த சேஞ்சிங் ஆஃப் சாலிட் இன்டு இட்ஸ் லிக்விட் ஸ்டேட். சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இதைத்தான் நம்ம வந்து மெல்ட்டிங் சொல்கிறோம் எப்போ ஹீட் பண்ணும்போது. வேறஸ் ஃப்ரீசிங் இஸ் த சேஞ்சிங் ஆஃப் லிக்விட் இன்டு இட்ஸ் சாலிட் ஸ்டேட் அண்ட் இட் ஹேப்பன்ஸ் பை கூலிங். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு பொருளை நம்ம வந்து குளிர்விக்கும் போது அது திரவ நிலையிலிருந்து திண்ம நிலைக்கு என்ன செய்கிறது, மாற்றம் அடைகிறது. ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீசிங் சொல்கிறோம். ஃப்ரீசிங் இஸ் த சேஞ்சிங் ஆஃப் லிக்விட் இன்டு சாலிட். லிக்விட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு என்ன செய்யுது, போகுது. சரிங்களா? ஸோ அதை வந்து ஃப்ரீசிங் சொல்கிறோம். இது எதனால் நடக்குது? இட் ஹேப்பன்ஸ் பை கூலிங். கூலிங் பண்ணுற மூலமாக இது என்ன செய்யுது, இந்த லிக்விட் இன்டு த சாலிட் ஸ்டேட்டுக்கு போகுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு vaporization. So vaporization means look at the kettle kept on the fire. So the bubbles form and the liquid water becomes water vapor if you heat is sufficiently. அதாவது ஒரு நீருக்கு கூடிய ஒரு கெட்டியில் வந்து போதுமான அளவு வெப்பப்படுத்தும் போது அதில் நீர் குமிழிகள் உருவாகி திரவ நிலை நீராவியாக மாறுறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்படி தானப்பா? வாட்டர் வேப்பர் வந்து ஆஃப் எ ஹீட் சஃபிஷியன்ஸ்லி திரவ நிலைக்கூடிய நீர் வந்து நீராவியாக என்ன செய்கிறது, மாறுகிறது. ஸோ அதைத்தான் நம்ம வந்து ஆவியாதல் அப்படின்னு என்ன செய்வோம், சொல்லுவோம். சரிங்களா? ஹவவர் வென் யூ புட் எ வெட் கிளாத் டு ட்ரை the water evaporated into the air leaving the cloth dry. ஸோ நம்ம வந்து ஒரு ஈரமான துணியை வந்து நம்ம உலர்த்தும் பொழுது துணியில் உள்ள நீர் ஆவியாகி துணியை என்ன செய்கிறது, உலர வைக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். தட் இஸ் there are two types of vaporization, boiling and evaporations. The first one is by heating and the second one is by second type of vaporization is natural. ஸோ அந்த வேப்பரைசேஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்ஸில் நிகழும். ஒன்று பார்த்திங்கன்னா கொதிக்கும் போது, மற்றொன்று ஆவியாகும் போது. ஸோ அந்த கொதிக்கிறது பார்த்திங்க, கொதித்தல் வந்து வெப்பப்படுத்துதல் மூலம் என்ன செய்கிறது, நிகழ்கிறது. ஆவியாதல் வந்து இயற்கையாகவே என்ன செய்கிறது, நிகழ்கிறது. சரிங்களா? பாயிலிங்னா கொதித்தல், எவாப்ரேஷன்னா ஆவியாகுது. பாயிலிங்கு வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது பாயில் ஆகும். எவாப்ரேஷன் ஆகிறது வந்து ஒரு நேச்சுரலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பாயிலிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் எ லிக்யூட் இன்டு வேப்பர்ஸ் ஆன் ஹீட்டிங். இன் கேசியஸ் ஸ்டேட் ஒன்லி த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிக்யூல் சேஞ்சஸ், தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தர் கெமிக்கல் கம்போசிஷன். ஸோ பாயிலிங் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு லிக்யூடை வந்து ஹீட் பண்ணும்போது ஸோ அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா அதிக எனர்ஜி என்ன செய்யும், உள்வாங்கி அது ஸ்பீடாக என்ன செய்யுது, வைப்ரேட் ஆகுது. ஸ்பீடாக என்ன செய்யுது, வைப்ரேட் ஆகுது. சரிங்களா? அப்போ வந்து ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஹெட்டிங் இருக்குது. ஸோ அதை பார்த்துருவோம். நம்ம வந்து பாயிலிங் பண்ணும்போது எந்த அந்த பாயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு லிக்யூடு வந்து ஹீட்டை அந்த ஹீட்டை வந்து ரிசர்வ் பண்ணி அதன் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு என்ன செய்யுது, போகுது. கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுலுடைய அரேஞ்ச்மெண்ட்டில் மட்டும்தான் என்னது அந்த சேஞ்சஸ் என்னது அடையுது அன்றி அதில் வேறு எந்த கெமிக்கல் கம்போஷனும் என்ன செய்யலை, சேஞ்சஸ்ஸு ஆகலை அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க. பாயிலிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் எ லிக்யூட் இன்டு வேப்பர் ஆன் எ ஹீட்டிங். நம்ம வந்து liquid into vapors on heating. Boiling is the process of conversion of liquid into vapor on heating. சரிங்களா? வெப்பத்தை வந்து அதை ரிசீவ் பண்ணி அதை கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு என்ன செய்யுது, போகுது லிக்யூடு. ஸோ கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுலுடைய அரேஞ்ச்மெண்ட்டு வந்து அந்த மாலிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்குது தவிர அதில் வேறு எந்த கெமிக்கல் காம்போசிஷன்லையும் எந்த சேஞ்சஸும் என்ன செய்யலை, இல்லை. சரிங்களா? ஸோ இதனால் நம்ம வந்து பாயிலிங் என்பது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
இதில் ஒரு ட்ரா பண்ணியிருக்காங்க. பார்ட்டிக்கிள் ஆஃப் கேஸ் பாருங்கள். அது மாதிரி பார்ட்டிக்கிள் ஆஃப் லிக்யூடு பாருங்கள். பார்ட்டிக்கிள் ஆஃப் கேஸுக்கும் பார்ட்டிக்கிள் ஆஃப் லிக்யூடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பாருங்கள். பார்ட்டிக்கிள் ஆஃப் கேஸுக்கு வந்து அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கேப் இருக்குது. அதில் என்ன செய்யுது, நல்லா கேப் இருக்குது. ஸோ இங்கே செகண்ட் பாருங்கள், பார்ட்டிக்கிள் ஆஃப் லிக்யூடில் பாருங்கள். பார்ட்டிக்கிள் லிக்யூடில் வந்து கேப் வந்து ஒவ்வொரு பார்ட்டிக்கும் இடையில் உள்ள கேப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. கேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கிளுக்கும் இடையே கேப் வந்து மிக கம்மியாக என்ன செய்யுது, குறைவாட்டு என்ன செய்யுது இருக்குது. சரிங்களா? அங்கே கேப் வந்து அதிகமாக இருக்குது, இங்கே லிக்யூடில் கம்மியாக இருக்குது. ஸோ நெருங்கி அமைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்க முடிகிறது. இந்த படத்தில் பாருங்கள், அந்த ஒவ்வொரு பார்ட்டிக்கிளும் ஒவ்வொரு மாலிகுல்ஸும் ஒவ்வொரு ஆட்டமும் ஸோ நெருங்கி என்ன செய்யுது இருக்குது, க்ளோஸ் டு வெதர், ஒவ்வொன்றும் நெருங்கி என்ன செய்யுது இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டிக்கிளுக்கும் இடையே பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். ஸோ பாயிலிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் லிக்யூட் இன்டு வேப்பர் ஆன் ஹீட்டிங். ஸோ அது பார்த்துட்டோம். ஸோ அப்பான் ஹீட்டிங் எ லிக்யூட் த பார்ட்டிக்கல் கெயின் எனர்ஜி அண்ட் வைப்ரேட் மோர் விகாஸ்லி. வென் த பார்ட்டிக்கல் forces enough energy, they overcome the strong force of attractions between one another. அதாவது ஒரு லிக்யூடு நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிக்கிள் வந்து அதிக எனர்ஜியை பெற்று என்ன ஆகும்னா வேகமாக என்ன செய்யும், வைப்ரேட் ஆகும். அப்போ வைப்ரேட் ஆகும்போது அதுக்கு வந்து தேவையான அந்த எனர்ஜி கிடச்ச உடனே அது வந்து என்ன ஆகுதுன்னா பார்ட்டிக்கிள் அந்த பார்ட்டிக்கிள்குள்ளேயே உள்ள அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸை வந்து அது எதிர்கொண்டு ஒன்றை ஒன்று அது என்னது விலகி தனித்தனியே என்ன செய்யுது, ஒழுங்கற்றாத நிலையில் அது என்ன செய்யுது, இடம்பெறுது. சரிங்களா? The particle break free from one another and move randomly. For example, when liquid water is heated to 100 degrees Celsius, it boils to become steams. Boiling occurs when the boiling point is reached. The liquid changes to its gaseous state. நம்ம வந்து வாட்டரை நம்ம 100 டிகிரி செல்சியத்துக்கு வெப்பப்படுத்தும் போது அது என்ன செய்யுது, கொதித்து நீராவியாக என்ன செய்யுது போகுது. ஸோ அந்த கொதிநிலையை அடைந்த உடனே கொதித்தல் என்ன செய்யுது, நடக்கிறது. ஸோ அப்போ திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு என்ன செய்யுது, ஸ்டேட்டுக்கு என்ன செய்யுது, மாறுது. சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா எவாப்பரேஷன் அப்படின்னு என்ன சொல்கிறோம். வேப்பரைசேஷன், என்னது வேப்பரைசேஷன் சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ அப்போ பாருங்கள் அது வந்து பார்ட்டிக்கிள் லிக்யூடாக இருக்கும்போது இந்த மாதிரி க்ளோஸ் டுகெதராக இருக்குது. ஸோ அதை ஹீட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு போகும் இல்லையா, கேஸியஸ் ஸ்டேட்டு போனோடனே அது வந்து வைப்ரேட் ஓவராக ஆகி அது வந்து எனர்ஜி அது வந்து எனர்ஜி என்ன செய்யும், கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சி வைப்ரேட் என்ன செய்யுது, உண்டாகுது. ஸோ வைப்ரேட் உண்டாகிறதுனால அது வந்து என்ன செய்யுது, தள்ளி என்ன செய்யுது போய் ஒவ்வொரு இடமும் தள்ளி போய் கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு என்ன செய்யுது, மாறுது. சரிங்களா? ஸோ எவாப்பரேஷன் பாருங்கள். ஸோ டேக் ஏ கிளாஸ் ஆஃப் வாட்டர்ஸ், ஆல் த வாட்டர்ஸ் மாலிகுல்ஸ் ஆர் மூவிங் ஹியர் தேர் ஆர் டிஃப்ரெண்ட்ஸ் வெலோசிட்டிஸ், டிஃப்ரெண்ட்ஸ் லென்த்தில் இருக்குது. சம் ஆஃப் த மாலிகுல்ஸ் எஸ்பெஷலி அட் த சர்ஃபேஸ் could be moving in a directly away from the liquid and have adequate energy to overcome the attractive force of the liquid. Then the molecules will escape into the air. Thus slowly and steadily the water molecules escape are said to evaporated, and the water's level is the glass decreases as the time passes. Note that the temperature of the water did not rise to the level of boiling point of water. So nor were there any bubbles formed like boiling. இப்போ பாருங்கள், ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸ் அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரி அந்த ஆரோ மார்க் என்ன செய்யுது இருக்குது. ஸோ சம் வாட்டர் மாலிகுல்ஸ் சம் பார்ட்டிகிள்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா
சம் மாலிகுல்ஸ் வந்து இந்த வாட்டருக்குள்ளேயே என்ன செய்யுது இருக்குது. சில பார்ட்டிகிள்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வாட்டருக்கும் மேலேயும் அந்த ரவுண்ட்ஸ் சின்ன சின்னதாக பால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் மாலிகுல்ஸ், அது வாட்டர் மாலிகுல்ஸ். அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அந்த வாட்டருக்கு அபோவ் டு த வாட்டருக்கு மேலேயும் என்ன செய்யுது அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து மாலிகுல்ஸ் வந்து கடந்து போகுத நம்ம அந்த கடந்து அந்த மேலே அந்த வாட்டருக்கு மேலே இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ ஒரு உழவு நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, அதுக்குள்ளே ஒரு வைப்ரேட் ஆகுது, ஒவ்வொரு திசை நோக்கி அது என்ன செய்யுது, மூவ் ஆகுது. ஸோ மூவ் ஆகி பார்த்தீங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு தேவையான ஆற்றல் கிடைச்சோன்னே அது அதனுடைய அந்த வாட்டருடைய அட்ராக்ஷன் ஒவ்வொரு மாலிகுலுக்கு இடையே உள்ள அந்த அட்ராக்ஷனையும் மீறி என்ன செய்யுது, அது வந்து ரிப்பல்ஷன் ஆகி அது வந்து அவே டு த வாட்டருக்கும் மேலே என்ன செஞ்சிருது, கேஸ் ஸ்டேட்டாக போயிடுது. சரிங்களா? அதாவது அந்த வாட்டருடைய மேற்பரப்பில் உள்ள அந்த மூலக்கூறுகள் அந்த மாலிகுல்ஸ் லிக்யூடை விட்டு விலகியபடி என்ன செய்யுது, எதிர் திசையில் நோக்கி என்ன செய்யுது போகுது, எதிர் திசையை நோக்கி என்ன செய்யுது போகுது. லிக்யூட் விட்டு விலகி எதிர் திசையில் போய் அது ஏரை நோக்கி என்ன செய்யுது, நகர தொடங்குது. ஏரை நோக்கி அந்த ஏரில் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரை நோக்கி என்ன செய்யுது, நகர அந்த போதிய அளவு அந்த ஆற்றலை பெற்றுக்கொண்டு அது என்ன செய்யுது, போதிய அளவு அந்த எனர்ஜியை பெற்றுக்கொண்டு நீர்ப்பரப்பு இழுவிசையினையும் தாண்டி என்ன செய்யுது, அந்த கிளாஸை தாண்டி அந்த வாட்டருடைய அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸையும் தாண்டி அந்த என்ன செய்யுது, அது ஆவியாக என்ன செய்யுது வெளியே போகுது எவாப்பரேஷனாக. ஸோ டைம் ஆக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸில் உள்ள அந்த வாட்ரு தொடர்ந்து குறைந்து கொண்டே என்ன செய்யும் வரும். சரிங்களா? இதான் எவாப்பரேட் ஆகி வெளியே போகுது, எவாப்பரேஷன். சரிங்களா? ஆவியாகி வெளியே போகிறது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா, சன்லைட் மூலமாக இப்போ வந்து ஒரு குட்டையிலையோ ஏரியிலோ தண்ணி தேங்கி இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்பரேட் ஆகி போயிடும். பார்த்திங்கன்னா தண்ணீர் அளவு குறைஞ்சிட்டே இருக்கும். கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா 1 மாதம் கழித்து குட்டையில் தண்ணி இருக்காது. அதுக்கு ரீசன் இது தான். சரிங்களா? அதனுடைய மாலிகுல்ஸ் வந்து அதிக அந்த வெப்பத்தின் காரணமாக உள்ள அதிர்வடைஞ்சு அந்த மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும், ஒரு கட்டத்தில் அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் ஃபோர்ஸையும் மீறி அது விலகி அது எதிர் திசையை நோக்கி என்ன செய்கிறது, இந்த மாலிகுல் பயணிக்கிறது. சரிங்களா? காற்றை நோக்கி அது தேவையான எனர்ஜியை பெற்றுக்கொண்டு அது என்ன செய்யுது, பயணிக்குது. ஸோ அது அப்படியே கேஸ் ஸ்டேட்டுக்கு என்ன செய்யுது, போயிடுது. நெக்ஸ்ட் பாருங்கள், evaporation is a technique used to separate dissolved solid from a solid liquid mixtures. சரிங்களா? ஸோ எவாப்பரேஷன் அப்படின்னா ஒரு ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க, அவங்க கரைந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சாலிடை அதன் சாலிடு லிக்யூடு மிக்சர்லேருந்து என்ன செய்கிறாங்க, செப்பரேட் பண்ணுறாங்க, பிரித்து எடுக்கிறாங்க. சரிங்களா? கரைந்த நிலையில் இருக்கக்கூடிய சாலிடு டு லிக்யூடு, சாலிடாகவும் இருக்கும், அந்த சாலிலேருந்து லிக்யூடு திரவமாகவும் என்ன செய்ய இருக்கும். ஸோ அந்த கலவையிலிருந்து என்ன செய்கிறாங்க, பிரித்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ எவாப்பரேஷன்னா என்னது, அந்த கரைந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த திண்மங்களை அதன் திண்மம் மற்றும் திரவம் கலையிலிருந்து என்ன செய்யலாம், பிரித்து எடுக்கலாம். ஸோ சாலிடில் ஒரு லிக்யூடாகவும் ஒரு லிக்யூடும் இருக்குது, சாலிடில் இருக்குது. அந்த சாலிட்லேருந்து அந்த லிக்யூடை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த எவாப்பரேஷன் என்ன செய்யுது, பயன்படுது. சரிங்களா? ஸோ இந்த முறையின் மூலமாக தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் த டெக்னிக் யூஸ்டு டு எக்ஸ்ட்ராக்ட் சால்ட் ஃப்ரம் sea water in salt pans. Shallow level of sea water is impounded. Slowly the water evaporated due to the action of sun. Ultimately salt deposit over the ground. We can understand evaporation makes use of the fact that the solvent in a solution can vaporize at any temperatures, leaving behind a residue of the solid that was dissolved in the liquid. ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா கடலில்
சீ வாட்டர்லாம் பார்த்திங்க கடலில் உள்ள நீரெல்லாம் அதிக பரப்பில் இருக்கக்கூடிய நிலத்தில் சிறிதளவு கடல் நீர் பரவலாக என்ன செய்யும், ஊட்டப்படும். சரிங்களா சரிங்களா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கடல் நீரை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பரப்பில் என்ன செய்கிறாங்க, ஊற்றுறாங்க. சரிங்களா, கடல் நீரை ஒரு பரப்பில் நிலத்தை ஒரு அதிக பரப்புள்ள நிலத்தில் சிறிதளவு கடல் நீரை என்ன செய்கிறாங்க, பரவலாக ஊற்றுறாங்க. இந்த கடல் நீரை ஊற்றுறது தான் பார்த்திங்க அப்படின்னா உப்பளம் அப்படின்னு சொல்லுவோம். என்னது உப்பளம், சால்ட்டு பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அதுலேருந்து தான் சால்ட்டை என்ன செய்கிறாங்க, செப்பரேட் பண்ணி எடுக்கிறாங்க. அது எப்படி? ஸோ இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகுன்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த சன்லைட்டு வந்து அந்த வாட்ரு, அந்த சீ வாட்ரு மேலே பட்டு, ஸோ அதில் இருக்கக்கூடிய வாட்டரை அது வந்து எவாப்ரேட் பண்ணிடுது, அதிலோடைய எவாப்ரேட் பண்ணிடுது. ஸோ இறுதியில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த சாலிடான அந்த சால்ட்டு நமக்கு என்ன செஞ்சிருது, கிடச்சிருது. ஸோ இதுதான் வந்து உப்பை தனியாக என்ன செய்கிறாங்க, அந்த சீ வாட்டர்லேருந்து சால்ட்டை தனியாக செப்பரேட் பண்ணுற மெத்தடு இந்த எவாப்ரேஷன் மெத்தடு தான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த எவாப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் என்ன செய்வோம், காய வைப்போம். காய வைக்கும்போது என்னது, ட்ரெஸ்ஸில் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அந்த ஈரப்பதம் வந்து எவாப்ரேட் ஆகி வெளியே போயிடும். சன்லைட் பட்டோன்னே எவாப்ரேட் ஆகி என்ன செய்யுது, வெளியே போயிடுது. ஸோ இது வந்து ஃபிஷ்ஷை நம்ம என்ன செய்வோம், உலர வைப்போம். சரிங்களா, ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த எவாப்ரேஷன் மெத்தடில் தான் என்ன செய்கிறாங்க, பண்ணுறாங்க. அதில் வந்து க்ளீனாக கொடுத்துருக்குறாங்க. ஃபேக்டர் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் எப்படி நடக்குது, சோலார் ஹீட் பண்ணும்போது அதில் வாட்ரு மாலிக்யூல்ஸ் வெளியே போகிறத, எவாப்ரேட் ஆகி வெளியே போகிறத க்ளீனாக என்ன செஞ்சுருக்காங்க, காமிச்சிருக்காங்க. சீ வாட்டர் இருக்குது, வேப்பர் ஹைஸ் டு எஸ்கேப்ஸ் த பிரைன். சரிங்களா, அதில் அந்த வாட்டர்லேருந்து அந்த வாட்ரு மாலிக்யூல்ஸ் வெளியே போகிறத என்ன செஞ்சுருக்காங்க, காமிச்சிருக்கிறாங்க இந்த பிக்சர்ஸில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீசிங் அண்ட் கண்டென்சேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கும் உங்களுக்கு டெலிட்டட் போர்ஷன். சரிங்களா, சிலபஸில் கொடுக்கப்படலை இந்த வருஷம் சிலபஸில். ஸோ அதனால் அது வந்து டெலிட்டட் போர்ஷனில் போயிடுது. நெக்ஸ்ட்டு சப்ளிமேஷன் அப்படிங்கிற டாபிக் என்ன செய்யலாம் பார்க்கலாம். வாட் இஸ் சப்ளிமேஷன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, திஸ் ப்ராசஸ் இன் விச் சாலிட் இஸ் கன்வெர்டட் டைரக்ட்லி இன்டு கேஸ். அதாவது ஒரு சாலிடு வந்து டைரெக்டாக கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகுது. ஒரு சாலிடு வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகாமல் டைரெக்டாக கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு என்ன செய்யுது, போகுது. இதுதான் வந்து திட் இஸ் கால்டு சப்ளிமேஷன் சொல்லுவோம். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா camphor and naphthalene that get converted into gas directly upon heating without to become liquid. சரிங்களா, அதாவது ஹீட் பண்ணவும் இல்லை, நம்ம ஹீட் பண்ணுறதும் இல்லை. ஒரு இடத்துல ஒரு அந்த பொருள் இருந்தது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்னது பாச்சா உருண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இடத்துல வைக்கிறோம். ஒரு அலமாரிக்குள்ளே துணி இருக்கக்கூடிய அலமாரியிலோ இல்லை ஏதோ ஒரு வாஷிங் பேஷன்லேயோ இதுலேயோ ஒன்று நம்ம என்ன செய்கிறோம், வைக்கிறோம். அப்போ வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு தொடர்ச்சி அதோடைய சைஸ் குறைஞ்சிட்டே வரும் டே பை டே. ஒரு டைமில் பார்த்திங்கன்னா அது காணாமல் போயிடும். ஸோ அது எப்படி போகுது அப்படின்னா இந்த மெத்தடு தான் சப்ளிமேஷன். சரிங்களா, அது வந்து என்ன செய்யுது, டைரெக்டாக கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிடுது. லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகாமல் கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு என்ன செய்யுது, மூவ் ஆகுது. ஸோ தட் இஸ் கால் சப்ளிமேஷன். அந்த கற்பூரம் நாப்தலின்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு சாலிடாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அது வந்து என்ன செய்யுது, லிக்விட் ஸ்டேட்டுக்கு போகல, டைரெக்டாக அது கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு தான் என்ன செய்யுது, இந்த கற்பூரம்லாம் போகும், நாப்தலின்லாம். சரிங்களா, அந்த நம்ம வீடுகள்லேயே நம்ம அந்த நாப்தலினை பயன்படுத்துகிறோம், அந்த கற்பூரத்தை நம்ம என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த கற்பூரம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேம்பூர் வந்து அந்த கற்பூரம் வந்து வீடுகளில் கொசுக்கள் வராமல் இருப்பதற்கு என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கேம்பர் வந்து ஸோ எப்போமாவது அந்த கேம்பூர்
லிக்யூடாக மாறி இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். லிக்யூடாக என்ன செஞ்சுருக்காது, ஆயிருக்காது. ஸோ அவ்வாறு நம்ம லிக்யூடாக அந்த கேம்பரை பார்த்துருக்கவே மாட்டோம். சரிங்களா? ஸோ அது வந்து டைரெக்டாக சாலிட் ஸ்டேட்டில் இருந்து அது வந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறது. ஸோ திஸ் இஸ் கால்ட் சப்ளிமேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கும் உங்களுக்கு டெல்டட் போர்ஷன். ஸோ அதுவும் உங்களுக்கு என்ன செய்யாது, யூனிட்டில் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு 3.4 கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிற, ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபிசிக்கல் சேஞ்சஸை பார்த்தோம். ஸோ அதில் சாலிட் டு லிக்யூடு, மெல்ட்டிங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எவாப்பரேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் என்னது வேப்பரைசேஷன் அண்டு சப்ளிமேஷன்னா என்னென்னு சொல்லி என்ன செஞ்சோம் பார்த்தோம். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில், நியூ டாப்பிக்லேருந்து நம்ம என்ன செய்யலாம், நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களை நான் என்ன செய்கிறேன், மீட் பண்ணுறேன். ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதில் வாட் இஸ் மெல்ட்டிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினிஷன் இருக்குது. மெல்ட்டிங் இஸ் ஏ சேஞ்ச் ஆஃப் சாலிட் இன்டு ஏ லிக்யூட் ஸ்டேட். இட்ஸ் ஹேப்பனிங் பை ஹீட்டிங். அப்போ ஃப்ரீசிங்னா என்னது, அப்போ மெல்ட்டிங் ஃப்ரீசிங் ரெண்டுமே ஒரே பேராகிராஃபில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, படித்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வேப்பரைசேஷன் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன செய்யுது இருக்குது. வேப்பரைசேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து